Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 3 algebra exercise 3.5 second sum. Simplify அப்படி சொல்லி ஒரு ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. We are going to simplify these sums. So என்னன்னா first one என்னன்னா x plus 4 by 3x plus y plus 4y. ஸோ அதை அப்படியே போட்டுக்காங்க அந்த டேர்மு ஃபஸ்ட் உள்ள டேர்மு ஃபஸ்ட்டு சம்மில். ஸோ இந்த டேர்மை மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் ரெண்டுத்தையும் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 3x the whole square. ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை 3 ஸ்கொயர் தான் 9 16 வந்து ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் 16 4 ஸ்கொயர் மாற்றிக்கலாம். ஸோ 3x the whole square போட்டால் 9x ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். அதே போல் இதுவும் வந்து உங்களுக்கு 4 ஸ்கொயர் y ஸ்கொயர். ஸோ இது 4y the whole square கூட போட்டுக்கலாம். பை இதோட தான் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து -20. ஸோ அங்கே ஒரு 2 இருந்து ஸோ அதனால் 14 போட்டுக்கோங்க -40 இங்கே ஒரு 3. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 8 5s சொல்லிட்டு வரும். ஸோ 8 5s 40. ஸோ இதில் நீங்கள் மைனஸ் போட்டிங்கன்னா 3 சொல்லிட்டு வரும். 8 - by -40 வந்துடும். ஸோ நம்ம ரெண்டால் மல்டிப்ளை பண்ண மாதிரி இந்த ரெண்டால் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து 4 ஆயிரும். இது வந்து 5/2. ஸோ ரெண்டு பக்கத்தில் h போட்டுக்கோங்க. இங்கே ஒரு h ஒரு -5/2. ஸோ இது என்ன ஆகும்னா 2h - 5. ஒன்றுமே இல்லை, அது 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்படி போட்டிங்கன்னா x + 4 into 2h - 5. ஸோ இதே நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ h + 4 by 3x + 4y into இது நம்மளுக்கு தெரியும் a² - b² ஃபார்முலா. ஸோ a வந்து இது, b வந்து 4y. a வந்து 3x, b வந்து 4y. ஸோ 3x + 4y into 3x - 4yன்னு சொல்லிட்டு வரும். பை இது ப்ளஸ்ஸு பாருங்கள் அங்கே இந்த டேர்ம் அப்படியே அடிக்காங்க. ஸோ 3x + 4 2h - 5. ஸோ h + 4 x + 4 3h + 4 3h + 4y. ஸோ அப்படி கேன்சல் ஆச்சுன்னா 3h - 4y வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ - y³ by 3x² + 9xy + 6y² into x² + 2xy + y² by h² - y² அந்த மாதிரி வருது. ஸோ நம்மளுக்கு இந்த டேர்மை சால்வ் பண்ண ஒரு ஃபார்முலா தெரியும். x³ - y² வந்து அதாவது a³ - b³ a - b into a² + ab + b²ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதே போல் இதை போட்டிங்கன்னா x - y h² + xy + y²ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டிங்கன்னா x - y into h² + xy + y². இதில் வந்து இதை நீங்கள் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணும்போது 3x² + 9xy + 6y² இருந்து எப்படி பண்ணுவீங்கன்னா 3 ஃபஸ்ட்டு காமன் எடுத்துருங்க. ஸோ h² + 3xy + 2y². இதில் இப்போ என்ன கான்செப்ட்னா 3 எப்படி இருக்கட்டும், h² + 3y into x + 2y². இது உங்களுக்கு தெரியும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணியாச்சுன்னா அவங்க என்ன வரும்னா சம் வந்து உங்களுக்கு 2y². இது வந்து ப்ராடக்ட் வந்து 2y², சம் வந்து 3y. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா y 2y போட்டுக்கலாம். ஸோ 2y² வந்துடும். அதில் 3y சம் பண்ணால் வந்துடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 into இங்கே வந்து h டேர்ம். ஸோ வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக போட முடியாது. என்ன பண்ணணும்னா h² + இங்கே வந்து 3y y மேலே நீங்கள் 2yx + xy இந்த மாதிரி போட்டுக்கலாம் + 2y². அதாவது இதுக்கு பதிலாக என்ன பண்ணீங்கன்னா இதுதான் ப்ளஸ் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பேர் 3yxன்னு ஆச்சுன்னா இந்த மாதிரி நடுவில் பிரித்து எழுதக்கூடியது வேறு தான். அதனால ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் சொல்லிட்டு இந்த டேர்ம் பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்னா 3 into h² 2yx அந்த டேர்மை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா x + yx + 2y² இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்னா காமனாக நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இதில் தான் எக்ஸை காமனாக எடுத்தேன்னா h + 2y வந்துடும். ஸோ அதுவே இங்கே ஒய்யை எடுத்தேன்னா h + 2y வந்துடும். ஸோ இந்த h + 2y ஒரு தடவை போட்டுக்கலாம், h + y ஒருக்கா போட்டுக்கலாம். ஸோ இதை தூக்கி நான் இங்கே போடுறேன் பாருங்கள், h + 2y h + y. ஸோ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேர்ம் வந்து இந்த ரெண்டாவது டேர்ம் இருக்குது பாருங்கள், இந்த டேர்ம் அப்படியே எடுத்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணி ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்லாம் வரவும் இல்லை. இதில் நான் என்ன பண்ணேன்னா எக்ஸை தனியாக வச்சுருது. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லீடிங் கோஎஃபிஷியன்ட் லீடிங்கில் உள்ளது எக்ஸாக இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸை மட்டும் தனியாக வச்சு இது 3y ஒரு நம்பராக எடுத்து அதை வச்சு நீங்கள் 3y into x + 2y² பண்ணியிருக்கிறேன். 3y
அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா y + 2y. ஸோ அதை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸ் அப்படியே கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதை போட்டிங்கன்னா தப்பாக வரும். ஸோ அதனால் 2y × xன்னு சொல்லிட்டு நடுவில் எக்ஸாக்டாக பிரிச்சா. ஸோ இதனால தான் இது மாதிரி ஸ்ப்ளிட்டிங் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணேன்னா 2yx + yx + 2y² வரும். ஸோ இதுலேருந்து நான் வந்து காமனான டேர்ம்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமோ இந்த ரெண்டுலேருந்து காமனான டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். இன்ட்டு அங்கே இருக்க டேர்ம்ஸை பாருங்கள், x² + 2xy + y². ஸோ இதுவும் என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான், a + b ² அந்த ஃபார்முலா படி இதை கொண்டு வந்தீங்கன்னா x + y ² ஆயிரும். கீழே வந்து உங்களுக்கு x² - y². ஸோ அது a² - b². ஸோ x + y × x - y. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நான் எழுதி காட்டுறேன். x² + 2xy + y². ஸோ இதில் டேர்ம் எக்ஸ் ஏ வந்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஒய் வந்து இந்த டேர்ம். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நடுவில் பாருங்கள் 2xy 2ab அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த டேர்ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டேர்ம் உங்களுக்கு நம்ம ஃபார்முலா தெரிஞ்ச ஃபார்முலா தான், x - y × x + y வந்துருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னென்ன கேன்சல் பண்ண போகிறேன் பாருங்கள், x + y ரெண்டு x + y இருந்தால் x + y ² கேன்சல் பண்ணிடலாம். x - y x - y. ஸோ மிச்சம் என்ன இருக்கும்னா x² + xy + y² / x + 2y இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு 3 இருக்கும், அதை மறந்துடாதீங்க. நான் ஒரு 3 வந்து இங்கே நம்ம காமனாக எடுத்த ஒரு 3 இருக்கும், அது இங்கே தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். அந்த 3 தான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கிறேன். நம்ம இங்கே பண்ணும்போது 3 வந்துச்சுல, ஸோ அந்த 3 தான் இது. அந்த 3 நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.